நடிகை சந்தியா பல ஆண்டுகள் கழித்து தற்போது மீண்டும் தெலுங்கு படம் ஒன்றில் நடித்துள்ளார். 2004ஆம் ஆண்டு பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த சந்தியாவின் காதல் படம் ரிலீஸ் ஆனது. அந்த படம் பட்டி தொட்டி எல்லாம் இட்டடித்தது. பள்ளிக்கூட பெண் நன்றாக நடித்திருக்கிறாரே என்று அனைவரும் சந்தியாவை பாராட்டினர். இந்த பொண்ணுக்கு நிச்சயம் நல்ல எதிர்காலம் உள்ளது என்று பலர் கூறி வந்தனர். காதல் படத்தை அடுத்து சந்தியா தமிழ் மற்றும் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழி படங்களில் நடிக்க துவங்கினார். அவர் மலையாளத்தில் அதிக ஆர்வம் செலுத்தி வருகிறார். கோலிவுட்டில் சந்தியாவின் மார்க்கெட் சரியாக இல்லை. அதனால் அவர் நகைச்சுவை நடிகரான சந்தானத்திற்கு ஜோடியாக நடித்திருந்தார். மவுஸ் இல்லாததால் கிடைக்கும் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். சந்தியா நடிப்பில் தெலுங்கில் கடைசியாக வெளியான படம் ஆசினி. அதையடுத்து அவர் தெலுங்கு படங்களில் நடிக்கவில்லை. இந்த நிலையில் சுமார் 5 ஆண்டுகள் கழித்து அவர் தற்போது எவத்ரா ஹீரோ என்ற தெலுங்கு படத்தில் நடித்துள்ளார். எவத்ரா ஹீரோ படத்தை SPK பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் சார்பில் KS கரீன் முனிஸ் தயாரித்துள்ளார். ராம்தேவ் படப்புகழ் KS பாசித் ஹீரோவாக நடிக்கிறார். படப்பிடிப்பு பாங்காக், துபாய், ஹைதராபாத்தில் நடைபெற்று வருகிறது. படத்தில் பிரபல தெலுங்கு நகைச்சுவை நடிகர் பிரமானந்தம் நடிக்கிறார். கபர் சிங்காக வரும் அவரின் நடிப்பை பார்த்து மக்கள் விழுந்து விழுந்து சிரிப்பார்கள் என்று படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். சந்தியா தற்போது தமிழில் 2 படங்களிலும் மலையாளத்தில் 5 படங்களிலும் நடித்து வருகிறார். அவர் மல்லிவுட்டில்தான் அதிக பிஸியாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.